ஜாதகத்தில் இருந்து கொண்டு மாந்தி படுத்தும் பாடு. தோஷங்கள் பரிகாரங்கள். இந்த தொடர்பில் நாம் பார்க்க இருப்பது மாந்தி தோஷம். ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாந்தியை அனைத்து ஜோதிடர்களும் ஜாதகங்களில் குறிப்பிடுவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பதில்லை. ஆனால் கேரளாவின் மாந்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடர்கள் பார்க்கின்றனர். மாந்தி என்ன பலன்களை தருவார் அல்லது என்ன தோஷத்தை உண்டாக்குவார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த மாந்தி என்பவர் யார், இவர் ஜோதிடத்தில் எப்படி வந்தார், நவகிரகங்கள் ஆட்சி செய்யும் இடத்தில் மாந்திக்கு எப்படி இடம் கிடைத்தது. இலங்கை ஆண்ட ராவணன் அனைத்து உலகத்தையும் வென்று தனது ஆட்சி பிடியில் வைத்திருந்தார் என்பது நாம் அறிந்ததே. தேவலோகத்தையும் வெற்றி கொண்ட ராவணன் நவகிரகங்களையும் தனக்கு அடிமையாக்கி சிம்மானத்தில் படிக்கலாக வைத்து கொண்டார். ராவனுக்கு மகனாக இந்திரஜித் பிறக்க போது சாகா வர வேண்டும் இருக்கும்படியாக கிரகங்களை அணிவகுத்து நிற்க சொன்னான். அனைத்து கிரகங்களும் அணிவகுத்து நின்றன. சனி பகவானால் நேராக நிற்க முடியாது. காரணம், அவர் மெலிந்த தேகத்தை உடையவர். கால்கள் இரண்டும் சூம்பி போய் இருந்தது. மெதுவாகத்தான் நடக்க முடியும். தடுமாற்றம் அதிகமாக இருக்கும். இந்த காரணங்களால் அவர் தன்னுடைய ஒரு காலை தான் நின்ற இடத்திலும் இருந்து அடுத்த ராசிக்கு வைக்கப் போனார். இதை கவனித்த ராவணன் அந்த காலை வெட்டி விட்டார். அது போய் வீழ்ந்த இடம் மார்க்கத்தை தரக்கூடிய லக்கணத்திற்கு 7ஆம் இடமாகும். இப்படி சாகாவரம் பெற்று பிறக்க வேண்டிய இந்திரஜித் மரணத்தை தழுவ சனியிலும் கால் தான் காரணமாக இருந்தது. அந்த கால் மாந்தி என்று அழைக்கப்படவாயிற்று. இப்படி சனியின் புதல்வனாக மாந்தி உருவானார். எனவே மாந்தி என்பவர் மரணத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டார். ஆனால் மாந்தி குறித்து கவலைப்பட தேவையில்லை. மாந்தி ஒவ்வொரு ராசியும் அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு விதமான பலன்களை தருவார். அதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். ஜாதகத்தில் மாந்தியானவர் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களை தவிர மற்ற இடங்களில் இருந்தால் பாதிப்புகள் உண்டாகும். லக்கணத்தில் மாந்தி இருந்தால் அவர்கள் மந்தமான செயல்பாடு உடையவராக இருப்பார். அனைத்து திறமைகள் இருந்தாலும் வெளிப்படையாக வாய்ப்பு கிடைக்காதவர்கள். வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை யாருக்கும் கவனிக்க மாட்டார்கள். ஏமாற்றங்கள் அதிகம் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் இவராகவே தவறிவிடுவார்கள். முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக பிரேத சாபம் உடையவர். 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் குடும்ப அமைப்பு சரிவர இருக்காது. குடும்பத்தில் அனைவருக்கும் திசைக்கு ஒருவாறு இருப்பார்கள். குடும்ப ஒற்றுமை குடும்பம், வருமானம் சொற்பம் இருக்கும். கவலை சூழ்ந்த குடும்பமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் நீங்கள் ஆணாக இருந்தால் சகோதரர் இருக்க மாட்டார். பெண்ணாக இருந்தால் சகோதரி இருக்க மாட்டார். ஒருவேளை சகோதரி இருந்தாலும் ஒற்றுமை இருக்காது. சண்டை, சச்சரவுகள், விரோதம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் எதிர்பாராத வெற்றிகளும். சிறிய முயற்சி எடுத்தாலே எளிதில் வெற்றி காண்பார்கள். பயணங்கள் விருப்பம் அதிகமாக இருக்கும். அந்த பயணங்களால் ஆதாயம் உண்டு. 4ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் சொந்த வீடு, வாகனம் போன்றவை அமைவதில் தடங்கள், சிரமங்கள் ஏற்படும். அப்படி வீடு, வாகனம் அமைந்தாலும் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம், பிரச்சனை, குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். தாயாரின் உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்படும். 5இல் மாந்தி இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும். தாமதமான புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிற்காலத்தில் புத்திரர்களால் எந்த உதவியும் கிடைக்காமல் போகும். புத்திரர்களை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குலதெய்வம் அறிய முடியாமல் போகும். குலதெய்வ வழிபாட்டின் குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். தெய்வ நம்பிக்கை இல்லாமல் போகும். 6இல் மாந்தி இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை, நோயற்ற வாழ்வும், பெரும் செல்வந்தராக வாய்ப்பும், கேட்காமலே உதவிகள் கிடைப்பது, சொந்தமாக தொழில் வாய்ப்பு உண்டாவது, உழைப்பில்லாத வருமானம் கிடைப்பது, உலகை பலம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது முதலான ஏராளமான நன்மைகள் நடக்கும். 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் வாழ்க்கை துணை எண்ணத்திற்கு மாறாக நடப்பதாக இருப்பார். நண்பர்கள் உபத்திரம் உண்டாகும். கூட்டுத் தொழில் அறவே கூடாது. கூட்டுத் தொழில் செய்தால் வந்தால் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டி வரும். எவரிடம் பழகினாலும் அவரே எதிரியாக மாறுகின்ற சூழ்நிலை உண்டாகும். வீட்டுக்கு அக்கம் பக்கத்தினருடன் சமூகமான நிலை இருக்காது. சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். பணிபுற இடத்தில் யாருடன் உதவி இல்லாமல் பணியாற்ற வேண்டிய நிலை உண்டாகும். 8ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் தேடி வந்து கொண்டே இருக்கும். அவமானங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டி வரும். செய்யாத தவறுக்கு சிறை செல்ல வேண்டியது வரும். ஜாமீன் கொடுத்தால் அவதிக்கு ஆளாகி வேண்டி வரும். மிக மிக முக்கியமான நித்திய கண்டம், பூர்ண ஆயுசு என்பது இந்த 8ஆம் இடம் மாந்திக்கே பொருந்தும். ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகள் சந்திக்க வேண்டி வரும். அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படும். அறுவை சிகிச்சை போன்ற அதிகம் உண்டாகும். 9ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் பூர்வீக சொத்து எதையும் அனுபவிக்க முடியாமல் போகும். பாட்டன் சம்பாதித்த சொத்தை வேறையாவது அனுபவிக்க கொண்டிருப்பார்கள்.
உங்கள் உரிமை கொண்டாட முடியாமல் போகும். தந்தை வழி உறவுகள் பகையாக மாறுவார்கள். தந்தையில் பெரிய அளவு உதவி முடியாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் தந்தையால் எந்தவித பயனும் கிடைக்காது. பதவி, கௌரவம் போன்றவற்றை கிடைக்காமல் தட்டி போகும். 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் மிக சிறப்பான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். தோல்வியே இல்லாத வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ்பெற்ற தொழில் அதிபராக மாறுவார்கள். தொழில் அதிபராக மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஊழியர்கள் உண்மையான உழைப்பார்கள். உலக அரங்கில் மதிக்கத்தக்க மனிதராக இருப்பார்கள். 16ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் உலகம் முழுவதும் சுற்றி வரும் வாய்ப்பு கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் குறை இருக்காது. செல்வம் சேரும். மிக பெரும் செல்வந்தராக மாறுவார்கள். உலகம் முழுக்க தொழில் வளர்ச்சி, தொழில் தொடர்பில் இருக்கும். மிகப்பெரிய அளவிலான சாதனைகளை செய்வார்கள். எந்த தொழிலை செய்தாலும் லாபம் வந்து குவிந்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இந்த ஜென்மமே போதும் என்ற அளவுக்கு மனக்கவலை தரும். இந்த இடத்தில் எந்த ஒரு நிலையாக இருக்க வைக்காமல் நாடோடி போன்ற வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். நிறைய ஏமாற்றுக்களை சந்திக்க வேண்டியது வரும். தன்னம்பிக்கை துரோகங்கள், பார்வைக்கும் வாழ்க்கை துணை முதல் நண்பர் வரை, பெற்றோர்கள் முதல் வாரிசுகள் வரை எவராலும் நிம்மதி என்பதே இருக்காது. எடுத்த ஜென்மத்தை நிறைவு செய்யாத அதே மட்டுமே தீர்வாக இருக்கும். இதை படித்து பார்க்கும்போது சற்று மனக்கவலை ஏற்படுவது இயல்பு தான். இது பொதுவாக கணிப்பு மட்டுமே. மற்றவர்களும் செயற்கை பார்வை பெறும்போது இந்த பலன்கள் பெரும்பாலும் மாறிவிடும். கூடுதல் தகவல் ஒன்று சொல்கிறேன். இந்த மாந்தியானவர் சிம்மராசியில் இருந்தால் அதிக சிம்மராசி இருந்து பாவமாக இருந்தாலும் கவலை இல்லை. சிம்மத்தில் அமர்ந்த மாந்தி எந்த கணிதம் செய்வதில்லை. அதேபோல் சூரியனோடு சேர்ந்த மாந்தி இருக்கும் மகன் கடுபலனை தருவதில்லை. இது ஏன் சனியின் பிள்ளையாக மாந்தி என பார்த்தோம். சனியின் சூரியன் மகன் ஆவார். சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. இன்னும் சொல்ல போனால் கடும் வகை நாம் குடும்பத்திலே அல்லது உறவுகளே பார்த்திருப்போம். வீட்டுக்கு எதிராக மனம் புரிந்த ஒருவரை பெற்றோர்கள் தங்களோடு சேர்த்து கொள்ள மறுப்பார்கள். ஆனால் ஒரு பேர குழந்தை பிறந்தவுடன் இந்த பேர குழந்தை மூலமாக அந்த உறவு பலப்படும் என்பது நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதேபோல் சூரியன் தன் மகன் சனியை பகையை பார்த்தாலும் பேரப்பிள்ளை மாந்தி அன்போடு தான் பார்ப்பார். தாத்தாவோடு சேர்ந்த பேரப்பிள்ளை வேறு எந்த கெடுபலனையும் சிந்திக்க மாட்டார். சூரியனின் சொந்த வீடான சிம்மத்தின் மாந்தி இருந்தால் கெடுபலன் தராது என்பதற்கு இதுவே காரணம்.